ஸ்ட்ரெயிட்டா டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி, அந்த நியூஸ் கன்டெக்ஸ்ட்ட பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு குட்டி பேசிக்ஸ ரிவிஷன் பண்ணிறலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு சோலார் பேனல இன்ஸ்டால் பண்ண போறீங்க. அதுக்கு ஒரு ஆள் வருவாரா வீட்டுக்கு? ஓகே. அவரு நம்ம வீட்டுக்கு போடுற சோலார் பேனல் நல்ல குவாலிட்டியா இருக்கும். அடுத்த 25 இயர்ஸ்க்கு ஒர்க் ஆகும். நமக்கு எப்படி தெரியும்? எப்படி யோசிங்களா? கவர்மெண்ட்டே யோசிக்கணும்ல. இப்ப இந்தியா முழுக்க நெறைய இடத்துல எக்ஸாம்பிளுக்கு சோலார் பேனல் சொல்றேன். ஏதோ ஒரு பொருள் வச்சுக்கலாம். இப்ப இந்த பொருள் இந்தியா முழுக்க எல்லார் வீட்டிலயும் கரெக்ட்டான குவாலிட்டியான பொருள் தான் மக்களுக்கு சேருதுன்றது கவர்மெண்ட் எப்படி எல்லா வீட்டையும் வாட்ச் பண்ண முடியும்? ஒவ்வொரு வீட்டையும் வாட்ச் பண்ண முடியாதுல்ல. அப்ப இத சரி பண்ணிக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஒரு ஐடியா கொண்டு வருது. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தெரிஞ்சது தான். அப்ரூவ்ட் லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வீட்ல நீங்க சோலார் பேனல் போட போறீங்களா? கவர்மெண்ட் ஒரு அப்ரூவ்ட் லிஸ்ட் கொடுக்கும். அப்ரூவ்ட் லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர். லாஜிக் புரியுதுல? அப்போ இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா சோலார் பேனல் மாடலும் மேனுஃபேக்சரர்ஸ் பேரும் கவர்மெண்ட் செக் பண்ணி அப்ரூவ் பண்ண அஃபிஷியல் லிஸ்ட். அப்ப இந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு பேனல் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, ஒரு மாடலை பயன்படுத்துறீங்கன்னா அது குவாலிட்டியா இருக்கும். கவர்மெண்ட் செக் பண்ணி அஃபிஷியலா உங்களுக்காகவே ஒரு லிஸ்ட் போட்டுருச்சு. யோசிக்க முடியுதுல? இதோட ஷார்ட் வேர்டு தான் ALMM. ALMM லிஸ்ட். அப்ரூவ்ட் லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர். ஒன்ஸ் அகைன் எழுதுவா? ALMM. இது கிளியர்ல? இப்ப அடுத்த பாயிண்ட். ஒன்ஸ் அகைன் வீட்டுக்கு வந்துடலாம். இந்த வீட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு சோலார் மாடல் ரெடி பண்றோம்ல. இந்த வீட்டுக்கு ஒரு மாடல் ரெடி பண்றோம்ல, ஒரு பேனல். அதை எப்படி ரெடி பண்றோம்? ஃபர்ஸ்ட் என்ன தேவை? சோலார் செல் தேவையில்ல. இந்த சோலார் செல் தான் அந்த ஹீட்ல இருந்து எலக்ட்ரிசிட்டியா மாத்துது. அப்ப இந்தியாவுல நிறைய அசம்பிளர்ஸ் இருப்பாங்க. அசம்பிளர்ஸ் இல்லனா இன்னொரு பேரு மாடுலர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஸ் வாங்குவாங்க. நிறைய செல்ஸை வாங்கி அசெம்பிள் பண்ணி ஒரு மாடல்ல உங்க வீட்டுக்கான மாடல் ரெடி பண்ணி தருவாங்க. ஓகேவா? அப்ப இந்த மாடல் இருக்குல்ல, அப்போ ஒரு மாடல்ன்றது நிறைய செட் ஆஃப் செல்ஸ் தானே. செட் ஆஃப் செல்ஸ் தானே. அப்ப செல்ஸை அசெம்பிள் பண்ணி மாடியூலா விற்கிறதுல நிறைய பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் அஃபிஷியல்ஸ் குவாலிட்டி தான் ALMM1. இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அசெம்பிள் பண்றாங்க, எந்த மாடல் நீங்க வாங்குனீங்கன்னா இந்த எல்லா செல்ஸும் சூப்பரா அசெம்பிள் ஆகி சூப்பரா இருக்கும் அந்த லிஸ்ட். இப்போ அடுத்த பாயிண்ட். சோ உங்க வீட்டுக்கு ஒரு சோலார் மாடல் வாங்கணும்னா எது பேசிக் தேவை? செல்ஸ் தேவையில்ல. செல்ஸை வாங்கி தான் அசெம்பிள் பண்றோம். இப்போ அடுத்த பாயிண்ட். இந்த நம்பர் 1 லிஸ்ட்ல எந்த மாடியூல் எந்த அசெம்பிளர் கரெக்டாக சொல்லியாச்சு. எத்தனை கம்பெனிஸ் பண்றாங்க? 130 கம்பெனிஸ். 130 கம்பெனிஸ் இந்த அசெம்பிள் வேலை பண்ணி மாடல் பண்ணி விற்கிறாங்க. பட் பாயிண்ட் என்னன்னா, இந்த 130 கம்பெனிஸ் என்ன பண்ணணும்? செல்ஸ் அசெம்பிள் பண்ணணும்ல. இந்த ஒவ்வொரு செல்ஸ் இருக்குல்ல, இந்த செல்ஸ் எங்க இருந்து வாங்குறாங்க? 2 பாயிண்ட். இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ண செல்ஸ் எடுத்து அசெம்பிள் பண்றாங்களா, இல்ல ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்றாங்களா? எந்த செல்ஸை பயன்படுத்தலாம்? ரெண்டாவது லிஸ்ட் ALMM2 லிஸ்ட். இதுல மொத்தமாவே 17 பீப்பிள் தான் இருக்காங்க. 17 கம்பெனிஸ். அப்ப 130 கம்பெனிஸும் செல்ஸ் எங்க வாங்குறாங்க? இந்த 17 லிஸ்ட் ஆஃப் செல்ஸ்ல இருந்து வாங்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் கெட்டிங் செல்ஸ் from listed in China. உங்களுக்கு தெரியும் தானே? இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் படி இந்தியா எதுல பெஸ்ட்? சோலார் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்றதை விட செல்ஸை வாங்கி அசெம்பிள் பண்றதா பெஸ்ட். அசெம்பிளர் பண்ற மாடல் ரெடி பண்ற கம்பெனிஸ் தான் இருக்கே தவிர நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணல. அதோட இன்புட் கோர் பாயிண்ட் என்ன? செல்ஸ் தானே. செல்ஸ் மேனுஃபேக்சர் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேல? இப்ப சொல்லுங்களேன். தெரிஞ்சது தானே. இப்ப இந்தியாவில் சோலார் பிசினஸ் டெவலப் ஆயிட்டே இருக்குன்னா இன்டைரக்ட்லி அது யாருக்கு சக்சஸ்? அது யாருக்கு சக்சஸ்? சைனாக்குல்ல. சைனா செல் ரெடி பண்ணுது, எக்ஸ்போர்ட் பண்ணுது, அதை நம்ம வாங்குறோம், அசெம்பிள் பண்றோம், விற்கிறோம், பிசினஸ் பண்றோம். அப்ப இந்தியா வெறும் அசெம்பிளரா தான் இருக்கே தவிர என்னவா இல்ல? செல் மேனுஃபேக்சரரா இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். கவர்மெண்ட் உள்ள வருது. லிஸ்ட் பார்த்தோம்ல, ALMM2 லிஸ்ட் பார்த்தோமா? அந்த செகண்ட் லிஸ்ட்ல ஒரு ரூல்ஸ் போடுது கவர்மெண்ட். என்ன ரூல்ஸ் போடுது? ரொம்ப சிம்பிள் ரூல்ஸ். எல்லா அசெம்பிளர்ஸும் செல்ஸை வாங்குறீங்களே, அந்த மோஸ்ட் ஆஃப் தி செல்ஸை இந்தியாவில் உருவாக்குறாங்களே, டொமஸ்டிக் செல்ஸ், டொமஸ்டிக் சோலார் செல்ஸ், அதை வாங்கி தான் அசெம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு தெரியும்ல, சைனால இருந்து இம்போர்ட் பண்றோம்ல செல், அது எவ்வளவு இருக்கும்? ஒரு 5 ரூபாய் இருக்கலாம். அதே செல்ல இந்தியா ப்ரொடியூஸ் பண்ண டொமஸ்டிக் செல் 15 ரூபாய் இருக்கலாம். பிரைஸ் எப்படி இருக்கு? ரொம்ப அதிகமா இருக்குல்ல. அப்ப யாருக்கு லாஸ்? அசெம்பிள் பண்றவங்க லாஸ் தானே. என்ன சொல்லுவாங்க? ரொம்ப சீப்பா சைனா கிட்ட இருந்து வர்றது 5 ரூபாயில 3 ரூபாய் கிடைக்குது. டொமஸ்டிக் செல் ஓகே தான், அது காஸ்ட் எப்படி இருக்கு? 10 ரூபாய் 15 ரூபாய் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப இந்த ரூல்ஸ் இந்தியாவில் சோலார் பிசினஸ் பண்ற அசெம்பிள் பண்ற கம்பெனிஸ்க்கு லாஸ். அந்த காஸ்ட்ல வித்துனா எல்லா மக்களுக்கு என்ன ஆகும்? வீட்டில் பேனல் போடுறதுக்கு காசு அதிகமாகும். அப்ப இந்தியாவோட டொமஸ்டிக் செல்ஸ் வாங்கணும் தான். பட் ஒரு வருஷத்துக்கு இந்த ரூல்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. இப்ப தேவையில்லை, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. சோலார் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு இது பிரச்சனை. இது இந்தியாவோட பிசினஸ் ஸ்டாப் பண்ணும். சோலார் பிரைஸ் அதிகமாகும். பிரைஸ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப இந்த பாலிசியை, இந்த ரூல்ஸை அடுத்த வருஷம் தள்ளி வைக்கலாம்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டாச்சு. கவர்மெண்ட் கொடுத்த ரூல்ஸை கேஸ் போட்டு. சோ இந்த டாபிக் தான் இன்னைக்கு பிசினஸ் பேஜோட டாப் நியூஸ். இங்க போட்டிருக்கல, சோலார் ஃபர்ம்ஸ் மூவ் டு தி ஹை கோர்ட் ஓவர் தி அன்ரீசனபிள் மேண்டேட். கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டுருக்கு, மேண்டேட்டடா ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் ரீசனபிளா இல்ல, அன்ரீசனபிளா இருக்கு. பிரைஸ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ ஓகே இல்ல. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ங்க, இந்த கோர்ட்ல கேஸ் கொடுத்தாங்க சோலார் மாடுல பிசினஸ் பண்ற கம்பெனிஸ். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இந்த ரூல்ஸே வேணான்னு கிடையாது. 2 பாயிண்ட். ஃபர்ஸ்ட், கவர்மெண்ட் போட்டிருக்கிற இந்த ரூல்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. என்ன ரீசன்? எல்லா சோலார் மாடுலுக்கும் இந்தியனோட செல்ஸை பயன்படுத்த சொல்றீங்க. பட் அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் இந்தியன் சோலார் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை. இந்தியாவில் எவ்வளவு செல்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ வேற வழியே கிடையாது. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும்.
அப்போ நீங்கள் சொல்கிற ரூல்ஸ் ஒர்க் அவுட் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் இந்த ரூல்ஸை நெக்ஸ்ட் இயர் போடுங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் சோலார் செல்ஸோட மேனுஃபேக்சரிங் இருக்குல்ல, அந்த மேனுஃபேக்சரிங் இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் சப்ளை அதிகமாக்கிறதுக்கப்புறம் ரூல்ஸ் கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். இதான் உங்களோட பாயிண்ட். ஓகேல, சரி ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இந்த இந்தியன் சோலார் கம்பெனிஸ் எல்லாமே அந்த மாடல் ரெடி பண்ணுறாங்களே, அவங்க பண்ணுற பிஸ்னஸ் வந்து 210 ஜிகாவாட்ஸ் லெவல் ஆஃப் கெப்பாசிட்டி கொண்டு மாடல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவ்வளோ ஜிகாவாட்ஸ் தேவையில்ல செல்ஸில். பட் இந்தியாவோட சோலார் செல்ஸோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கு? 27 ஜிகாவாட்ஸ் கெப்பாசிட்டி லெவல் தான் செல்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் செல்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகணும் அதிகமாகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பேசணும்ல, பிரைஸ் காஸ்ட். சைனால இருந்து வர்ற சோலார் செல் ஒரு 5 ரூபீஸ்னா இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ற சோலார் செல் அக்யூரேட்டா சொல்லணும்னா டிஃபரன்ஸ் 13 ரூபீஸ். அப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு பாலிசி ரூல்ஸ் வந்து உங்களோட காஸ்ட், அந்த செல்ஸை வாங்குற காஸ்ட் வந்து 5 ரூபீஸ்லேருந்து டபுள் மடங்கு 13 மாறுதுன்னா திஸ் இஸ் அன்ரீசனபிள். இந்த அன்ரீசனபிள் ரூல்ஸ்னால ஹைகோர்ட்டுக்கு போகிறோம். எந்த ஊரோட ஹைகோர்ட்டுக்கு? கர்நாடகா ஹைகோர்ட். கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இங்கே சோலார் மேனுஃபேக்சரர்ஸ், சோலார் டெவலப்பர்ஸ்ல ஒன்னா சேர்ந்து ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஓகேல, டாபிக் கிளியரா புரிஞ்சிச்சுல? ஸோ இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் தி டேக் அவே? ஒரு இண்டிவிஜுவலா இன்டெலெக்சுவலா இந்த டாபிக்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டது என்ன? ஸோ எப்பொழுதுமே ஒரு மார்க்கெட்ல ஒரு பொருள் சீப்பரா இருக்குன்னா அது எப்பொழுதும் பெட்டரா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர்ல இருந்து நம்மளோட மைண்டை ஒரு நேஷனல் லெவலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு பொருளுக்கான ப்ரைஸை யோசிச்சு பார்க்கணும். ஸோ ஒரு பொருள் சீப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டிக்கே ப்ராப்ளம்ல, அந்த ஒரு டேக் அவே. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இதுக்கப்புறம் ஃபியூச்சர் நியூஸ்ல செமிகண்டக்டர், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங், மொபைல் ஃபோன், சோலார் பேனல், பேட்டரிஸ், இது சம்பந்தப்பட்ட அப்டேட் வரும்போது நீங்க எந்த வார்த்தை கூட லிங்க் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சது தான் அகைன் எழுதுறேன். செல்ஃப் ரிலையன்ஸ் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஆங்கிள் நீங்க யோசிக்கணும், பேசணும், எழுதணும். லாஜிக் புரியுதுல? சரி, இந்த டாபிக்லாம் வரும்போது எந்த மொபைல் ஃபோன் சீப், எந்த வண்டி சீப், நம்ம சீப்பு தான் போய் யோசிப்போம், மார்க்கெட்டாக யோசிப்போம். அப்படி பேசும்போது இந்த ஃப்ரேம் ஒர்க்கையும் லிங்க் பண்ணி பேசணும். இந்த எல்லா செக்டர்லையும் இந்தியா செல்ஃப் ரிலையன்ஸாக மாறிட்டு இருக்கா. இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரென்த் இந்த செக்டரில் எப்படி இருக்குன்றத யோசிச்சு அதுக்கான பாலிசி நம்ம என்ன பண்ணணும்? ஃபேவர் பண்ணணும். சரி, டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். அந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு உங்களால் இஷ்யூவை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து ஒரு எக்ஸாமுக்கு போறாரு, ஒரு போலீஸ் எக்ஸாம், போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் வச்சுக்கலாம். அந்த எக்ஸாம் கிளியரும் பண்ணிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் இவருக்கு என்ன கிடைக்கணும்? வேலை கிடைக்கணும்ல. பட் கவர்மெண்ட் என்ன சொல்லுது? நீ போலீஸ் கான்ஸ்டபிள் ஒர்க் பண்றதுக்கு யூ ஆர் நாட் ஏ சூட்டபிள் மேன். ஏன் சூட்டபிள் கிடையாது? நீ எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டதெல்லாம் ஓகே, நீங்க ஆல்ரெடி ஒரு உமன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து அது ஃபெயிலியர் ஆயிருக்கு. பாயிண்ட் புரியுதுல? நீங்க ஒருத்தவங்க கூட லவ் பண்ணிருக்கீங்க, சில வருஷத்துக்கு அப்புறம் அந்த கேர்ள் கிட்ட இருந்து நீங்க பிரிஞ்சிட்டீங்கன்னா உங்க கேரக்டர் மேல ஒரு டவுட் இருக்கு. ஸோ கேரக்டர் படி பார்க்கும்போது இந்த போஸ்ட்டுக்கு நாங்க உங்களை எடுக்கல. இந்த எக்ஸாம்பிள் புரியுதுல? இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு கேஸ் சொல்றேன். ரொம்ப சிம்பிள் கேஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச கேஸ். 2016ல வந்த கேஸ், அவதார் சிங் கேஸ். ஸோ இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுது. முக்கியமா யாருக்கு? போலீஸ் ஃபோர்ஸஸ். ஒரு போலீஸ் ஃபோர்ஸஸ் மாதிரி வேலைக்கு நீங்க ஆள் எடுக்கிறீங்கன்னா எக்ஸாம்லாம் ஓகே, அட் தி சேம் டைம் உங்களுக்கு தேவைன்னா, அந்த எம்ப்ளாயருக்கு தேவைன்னா, இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களே அவங்களுக்கு தேவைன்னா, நீங்க யாரை சூஸ் பண்றீங்களோ வேலைக்கு, அவங்களோட டிசிப்ளின் என்ன பண்ணிக்கலாம்? நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட கிரிமினல் பேக்ரவுண்டையும் கேரக்டர் என்ன பண்ணிக்கலாம்? டெஸ்ட் பண்ணிக்கிட்டு வேலையில் எடுத்துக்கலாம். பட் என்ன பண்ணக்கூடாது? உங்களோட முடிவு ரொம்ப ஆர்பிட்ரரியா இருக்கக்கூடாது. அவங்களோட கிரிமினல் பேக்ரவுண்டை பார்க்கலாம். அப்படி பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அவங்கள சூஸ் பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ அப்படி சொன்ன கேஸ் தான் அவதார் சிங் கேஸ். ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற ஒரு கேண்டிடேட்டோட கேரக்டர் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. யாருக்கு? அந்த வேலைக்கு வாங்குறாங்களே எம்ப்ளாயருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஃபோர்ஸ். இப்போ ரியல் இஷ்யூ வரலாம். ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் பிசி எங்க வேலை கிடைக்குது? எக்ஸாம் பாஸ் பண்ணி தெலுங்கானாவில். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவரை பத்தி கேட்பாங்களே, அவர் என்ன பண்றாரு? ஹானஸ்டா டிஸ்க்ளோஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு? எனக்கு என்னோட பேக்ரவுண்ட்ல என் மேல ஒரு எஃப்ஐஆர் இருந்துச்சு. எஃப்ஐஆர்ன்றது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் தான் தவிர அவர் அக்யூஸ் கிடையாது. கோர்ட் விசாரிச்சு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அவர் அக்யூஸ். ஓகே, என் மேல ஒரு எஃப்ஐஆர் முன்னாடி இருந்திருக்கு. நான் வந்து ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், லவ் பண்ணேன். நான் ஒருத்தவங்களை லவ் பண்ணேன், 4 years ஆஃப் ரிலேஷன்ஷிப். பட் பர்சனல் காரணங்களுக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிரேக் பண்ணதுனால என் மேல கேஸ் போட்டாங்க. அடுத்து லோ கடலட் வழியாக நாங்கள் 2 பேரும் பேசி இஷ்யூவை செட்டில் பண்ணியாச்சு. இந்த கோர் ஸ்டோரி புரிஞ்சுல? 2 பேருமே 2 தரப்பையும் லோ கடலட் வழியா பேசி செட்டில் பண்ணிட்டாங்க, புரிஞ்சாச்சு. பட் இவரோட பேக்ரவுண்டை, அதாவது இவருக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 years ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், மேரேஜுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு, அது பிரேக் ஆயிருக்கு. அப்படின்னா இவருக்கு இந்த கான்ஸ்டபிள் வேலை சூட்டபிளா இருக்காதுன்றது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்டோட பாயிண்ட் ஆஃப். இந்த இஷ்யூ தான் கேஸ்க்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் சொன்ன பாயிண்ட் ஆஃப் தான் பாக்குறோம். சோ சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு, நம்ம சொசைட்டில, நம்மளுடைய கண்டெம்பரரி சொசைட்டில ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், மேரேஜுக்கு முன்னாடி லவ் பண்றாங்கல்ல, தட் இஸ் வெரி நார்மல். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், எல்லா ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பும், எல்லா லவ்வுமே, எல்லா ரிலேஷன்ஷிப்புமே சக்சஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நிறைய ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியரும் ஆகலாம். அப்ப ப்ரீ மேரிட்டலுக்கு முன்னாடி, மேரேஜுக்கு முன்னாடியே ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அது அவங்களோட கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணாது. திஸ் இஸ் தி சோஷியல் ரியாலிட்டி. சொசைட்டி மாடர்னா மாறிட்டே இருக்கு, இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் கிடைக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது பர்சனல் சாய்ஸ். 2 பேரும் சேர்ந்து அக்ரி பண்ணி தான்
ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, 4 இயர்ஸ் இருக்காங்க, 5 இயர்ஸ் இருக்காங்க, 10 இயர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேக் பண்றாங்கன்னா அது ஃபால்ஸ் ப்ராமிஸ்ல வராது. ஸோ இந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு வேலை தராம ஸ்டாப் பண்றது வந்து இல்லாஜிக்கல். ஸோ ஓகேல, இந்த ஹெட்டிங் படிங்களேன். சுப்ரீம் கோர்ட் சேஸ் ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் எ பிளாட் ஆன் கேரக்டர். இது முக்கியமான கண்டெக்ஸ்ட்ல ரொம்ப சிம்பிளான சொல்றாங்க. ஒரு யங் மேன், யங் உமன் அடல்ட்ஸா இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, ஒரு 4 இயர்ஸ் இருக்காங்க, 5 இயர்ஸ் இருக்காங்கன்னா இந்த லாங் டேர்ம் அப்புறமும் 2 பேர்ல யாருக்காவது என்ன பண்ணலாம், ரிலேஷன்ஷிப்பை டிஸ்அக்ரி பண்ண முடியும். எப்படி அக்ரி பண்றோமோ அதே மாதிரி டிஸ்அக்ரி பண்றதுக்கு உரிமை உண்டு. அவங்க டிஸ்அக்ரி பண்ணிட்டாங்கன்னு அவங்களோட கேரக்டரை பேட்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. நம்ம கேர்ள்ஸ் சொல்லுவோம்ல, ஒரு 2 வருஷம் பழகிட்டு 3 வருஷம் பழகிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க தப்பா பேசுவோம்ல, ப்ளேம் பண்ணுவோம்ல. டிஸ்அக்ரி பண்றதுக்கு முழு உரிமை உண்டு. கரெக்ட் தானே? ஒருத்தவங்க கூட பழகினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்ல, செகண்ட் இயர்ல, தேர்ட் இயர்ல போக போக தான் ரியல் கேரக்டர் தெரியும். அந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் கூட ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கூட மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர முடியும். அப்படி வெளியே வர்றது அவங்களோட கேரக்டரை தப்பா பேச முடியாது. 2 பேருக்கும் பொருந்தும்ல, பாய்ஸ்க்கும் பொருந்தும், கேர்ள்ஸ்க்கும் பொருந்தும். ஜஸ்ட் யோசிங்களேன். நீங்க லடாக்ல வாடுறீங்க, இந்த கார்கில்லாம் இருக்குல்ல, லடாக் சைட்ல வாடுறீங்க. உங்க குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஏதோ ஒரு மெடிசன் தேவைப்படுது. எந்த மாசம் வச்சுக்கலாம்? டிசம்பர் மாசம் வச்சு. ஸோ டிசம்பர் மாசத்துல எமர்ஜென்சிக்கு உங்களால எப்போ வேணா லடாக்கோட ரோட யூஸ் பண்ண முடியுமா? கஷ்டம் இல்ல. லடாக் முழுக்க மவுண்டன்ஸ் தானே. ஸோ டிசம்பர் மாசம்லாம் பாத்தீங்கன்னா ரோடு எங்க இருக்குன்னா ஃபுல்லா என்ன இருக்கும்? ஸ்னோ தானே இருக்கும். ஸோ மக்களோட லைஃப் அங்க புரிஞ்சுக்க முடியுதுல்ல. எஸ், ஆக்சுவலா அந்த ரீஜன் முழுக்க மவுண்டனா இருந்தாலும் நேச்சுரலா வழி இருக்கும்ல, உங்களுக்கு தெரியும். ஈவன் மவுண்டனா இருந்தாலும் அந்த மவுண்டனை சுத்தி போறதுக்கு நேச்சுரலா ரோடு இருக்கும்ல. இந்த ரோடுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பாஸ்னு சொல்லுவோமா? மவுண்டன்ல மக்கள் வாழ்ந்தாலும் அங்க குட்டி ரோடுலாம் போகும்ல. நான் இமேஜஸ்ல பார்த்துருப்போம்ல, மவுண்டனை இயற்கையா நிறைய ரோடு கொடுத்துருக்கோம்ல, அது பேர் என்ன? பாசஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோசிலா பாஸ், ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் நேச்சுரல் ரூட். இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஒரே பாயிண்ட் தான். மவுண்டன் ரீஜன்ல ஒரு பகுதியில் இருந்த இன்னொரு பகுதிக்கு மக்கள் மூவ் ஆகணும்னா சில இடத்துல நேச்சுரல் பாஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி பாஸ் ஜோசிலா பாஸ். இந்த ரோடு எதையும் கனெக்ட் பண்ணுது. ஒரு சைட்ல காஷ்மீர், இன்னொரு சைட்ல லடாக். ஸோ காஷ்மீர்ல இருந்து லடாக் போறதுக்கான ஒரு ஆட்டோமேட்டிக் ரோடு, நேச்சுரல் வே மவுண்டன் வழியா போக முடியும். பட் மவுண்டன் பக்கத்துல இருக்கிறதுனால வின்டர் டைம்ல என்ன ஆயிடும்? ஸ்னோ வந்து முடிக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? ஈஸியஸ்ட் வழி, மலையை தோண்டி மலைக்குள்ள ஒரு ரோடு போடலாம். அதுக்கு பேர் தானே அது டனல். ஸோ பாஸ் ஜோசிலா ரோடு வந்து வின்டர் டைம்ல மூடிக்கிறதுனால பாஸுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்டிஃபிஷியலா மவுண்டனுக்குள்ள ஒரு ரோடு போடலாம். அதுக்கு பேரு டன்னல். கரெக்டா? வேற எதாவது பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச டன்னலோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன? மலை இருக்குன்னா மலையை சுத்தி ரோடு போச்சுன்னா சுத்தி போன அவசியம் கிடையாது. இந்த பகுதியையும் மலைக்கு நடுவில் ரோடு போடலாம். உள்ள கட் பண்ணி ஒரு பிரிட்ஜ் மாதிரி போடலாம், டனல் போடலாம். சுத்தி போறதுக்கான டிஸ்டன்ஸ் ஆகுது, குறையும். மலைக்கு நடுவில் போறதுனால எந்த வித டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. தெரிஞ்சது நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஜோசிலா டனல் லடாக்கையும் காஷ்மீரி லடாக்கையும் இணைக்கிறதுக்கான ஷார்ட் கட்டா 13.14 கிலோமீட்டர் பிளஸ் 13 கிலோமீட்டர் 2 வழியும் போயிட்டு வர முடியும். டனல்ல 2 டைரக்ஷன்லையும் போயிட்டு வர முடியும். ஒரு வழி கிடையாது. ஆக்சுவலா பேசும்போது தியரைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். பட் நேச்சுரலா யோசிச்சு பாருங்களேன், பிராக்டிகலா யோசிங்களேன். ரோடு போறது ஈஸி, ஈவன் கடலுக்கு மேல பிரிட்ஜ் போறது ஈஸி. நான் போட்டிருக்கோம், அட்டல் சேது பிரிட்ஜ் போட்டிருக்கோம்ல, 21 கிலோமீட்டர். பட் இந்த பிரிட்ஜ் எங்க? டனல் எங்க? ஆல்ரெடி ஹிமாலய சம் ஹைட்ல ஒரு 10,000 11,000 மேல ஹைட் இருக்கும்ல. அவ்வளவு ஹைட்ல ஒரு மவுண்டனுக்கு நடுவுல ஒரு டனல் போறது கஷ்டம் இல்ல. ஈவன் உங்களுக்கு தெரியும்ல, மவுண்டன்ல எர்த்குவேக் வர்றது ரொம்ப சுலபம். எர்த்குவேக் ப்ரோன் ஏரியா, சீஸ்மிக் ஜோன் 4 ஏரியா. அப்ப அந்த ஏரியாவில் அவ்வளவு காம்ப்ளெக்சிட்டியில டேஞ்சரா உருவாக்குற கஷ்டம் இல்ல. இப்போ அதை முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஒன் மோர் எக்ஸாம்பிள், யூஸ்வலா சொல்ற எக்ஸாம்பிள் 1999. ஏன் முக்கியம்? கார்கில் வார் எந்த டைம்ல நடந்துச்சு? வின்டர் சீசன். ஸோ பாகிஸ்தான் கார்கில்ல இருக்கிற இந்தியாவோட பீக்ஸ் என்ன பண்றாங்க? கேப்சர் பண்றாங்க. எந்த டைம்ல? வின்டர் டைம்ல. என்ன ரீசன்? இந்தியன் சோல்ஜர்ஸால இந்த நேச்சுரல் பாஸ் வழியா, இந்த ரோடு வழியா வர முடியாது. கம்ப்ளீட்லி ஸ்னோ ஃபுல்லா கவர் ஆயிரும். அப்ப சண்டை போடணும் முயற்சி பண்ணா கூட லிமிடெட் சப்ளை தான். திரும்ப போயிட்டு தனக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டு வர முடியாது. ஸோ இந்தியன் சப்ளைஸ் வேர் கட் டவுன். லாஜிக் புரியுதுல? அப்போ இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஜியோகிராஃபி இட் செல்ஃப் பிகம்ஸ் தி வெப்பனா. இந்தியாவோட ஜியோகிராபிக்கல் பொசிஷனை வெப்பனா பயன்படுத்தி இந்தியனோட சோல்ஜர்ஸை லேட் பண்ண முடியுதா? எஸ். அப்போ அந்த சிச்சுவேஷன்ல இந்தியன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க? ஒரு ஆப்ஷனே இல்லை, ரோடு வழியா போக முடியாது, எல்லா பாசஸ் மேலேயும் ஃபுல்லா ஸ்னோ. அப்போ நமக்கு தேவையான சப்ளைஸ் எடுத்துட்டு போறதுக்கு ஏர் வழியா கொண்டு போகணும். அவ்வளோ காஸ்ட்லியர், அவ்வளோ காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ்னா புரியுதா? ஆல்ரெடி அது ஹிமாலயன் ரீஜன், நம்ம கிரவுண்ட்ல இருந்து சம் ஹைட்ல இருக்கும். அங்கிருந்து ஃபிளைட்னா இன்னும் சம் ஹைட்ல. அப்போ அவ்வளோ ஹைட்ல அந்த வின்டர் சீசன்ல ஏர் லிஃப்ட்ல போறது டஃப்ல. எஸ். அப்போ இந்த காம்ப்ளெக்சிட்டியோட டனல் யோசிச்சு பாருங்க. கஷ்டப்பட்டு ஏர் லிஃப்ட்ல எடுத்து போறதை விட அந்த மவுண்டனுக்கு நடுவில் அழகா ஒரு ரோட போட்டு ஒரு டனல்ல உள்ள விட்டு ஈஸியா போயிடலாம்ல. ஷார்ட்கட்டாகவும் இருக்கு, சிம்பிளாகவும் இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு வாரில் யார் ஜெயிக்கிறாங்கன்னா அந்த பகுதியில் ஃபர்ஸ்ட் யார் போய் நிற்கிறாங்களோ, யார் சீக்கிரமே ஆக்ட் பண்றாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் வின்னுக்கு யார் பயன்படுது? டனல்ஸ் பயன்படுதுல. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுதான் பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க? ரீசெண்ட் இயர்ஸ்ல எந்தெந்த மவுண்டன்ஸ் நடுவுலலாம் டனல் போட முடியுமோ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்க ஹிமாலயன் ரீஜன்ஸ்ல. ஞாபகம் இருக்கா? 2020ல அட்டல் டனல், இப்போ அடுத்து ஜோசிலா டனல். ஸோ ஓகேல, கிளியர்ல இந்த டனலோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்க முடியுதுல்ல? எஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா இஸ் நாட் ஏ சிம்பிள் கண்ட்ரி. இந்தியானாலே டெசர்ட், கோஸ்டல், பிளெயின்ஸ், ஹிமாலயாஸ், 4மே டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல. ஒன்று டெசர்ட், ஒன்று பிளெயின்ஸ்,
ஒன்று கடல் வழி, இன்னொன்று ஹிமாலயாஸ். எல்லாமே இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் இந்தியா. ஓகேவா? அப்போ இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கிற இந்தியாவில் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு எது முக்கியம்? எந்த அளவுக்கு மக்களுக்கு சப்சிடி தராங்களா, சப்சிடிஸ் எவ்வளோ முக்கியமோ, ஜாப்ஸ் உருவாக்குறது எவ்வளோ முக்கியமோ, ஸ்கூல்ஸ் உருவாக்குறது எவ்வளோ முக்கியமோ, இது எல்லாத்தோட முக்கியம் கனெக்டிவிட்டி. 4 பகுதி பார்த்தோம்ல, டெசர்ட், பிளெயின்ஸ், கோஸ்டல், ஹிமாலயாஸ். 4 டிஃப்ரெண்ட் பகுதியை கனெக்ட் பண்ற இருக்கிற ப்ராப்ளம் இருக்குல்ல, அதை உருவாக்குறது தான் டெவலப்மெண்ட். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா பகுதியும் கனெக்ட் ஆயிடுச்சுனாலே என்ன நடக்கும்? ஒரு ஃபேமிலியால ஹாஸ்பிட்டலை ரீச் பண்ற முடியும், ஸ்கூலுக்கு ஈஸியா போயிட முடியும், தன்னோட பொருளை நியர்பை மார்க்கெட்ல விற்க முடியும். நம்ம ஊர்ல இருக்க பியூட்டிலஸ் இருக்கும்ல, டூரிசம் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஊருக்கு கொண்டு வந்து டூரிசம் வழியா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்ப ஜஸ்ட் ஒரு டனல், இந்த ஒரு டனல் என்ன பண்ணுது? 2 பகுதியை கனெக்ட் பண்ணுதுல. அந்த கனெக்டிவிட்டி வழியாக இந்தியாவோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண முடியும், எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும், மார்க்கெட் இம்ப்ரூவ் பண்ண முடியும். கரெக்டா? ஒரே ஒரு டனல்ல மல்டிபிள் செக்டார் கெட்ஸ் பெனிஃபிட்ஸ் தானே. எஸ், பட் உங்களுக்கு தெரியும்ல, இந்த ஒரு டனல் ரொம்ப சிம்பிளா வரல. எப்போ பிளான் பண்ணோம்? 2020 பிளான் பண்ணோம். ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் காம்ப்ளெக்சிட்டியில் உருவான டனல் தான் ஜோசிலா டனல். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? எப்பெல்லாம் டனல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வருதோ உங்க மைண்ட் எதை லிங்க் பண்ணணும்? மல்டிப்ளையர் எஃபெக்ட் கூட லிங்க் பண்ணி பார்க்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மல்டிப்ளையர் எஃபெக்ட். ஒரே ஒரு கனெக்டிவிட்டி, ஒரே ஒரு பிரிட்ஜ் ஹெல்த்தை, எஜுகேஷனை, மார்க்கெட்டை, டூரிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ சொல்ல போகிற எக்ஸாம்பிள் வந்து சரியான எக்ஸாம்பிளாக தெரியல, பட் கண்டிப்பாக ரியல் லைஃப்பில் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட இண்டிவிஜுவல் லைஃப்பில், இந்த சொசைட்டியில் வாடுறதுக்கு நம்ம இண்டிவிஜுவல் லைஃப்பில் நம்ம கிட்ட கண்டிப்பாக எந்த பர்சனாலிட்டி தேவை? டிட்டரன்ஸ். நீங்கள் ஹானஸ்டியாக இருக்கலாம், ரொம்ப அன்பாக இருக்கலாம், உங்களுக்கு பொறுமை இருக்கலாம், ரொம்ப பொறுமையாக இருக்கலாம், பேஷன்ஸாக இருக்கலாம். இது எல்லாம் இருக்கிறதுனால மட்டும் உங்களை யாரும் சும்மா விட்டுற மாட்டாங்க. எவ்வளோ குட் கேரக்டர் இருந்தாலும் அந்த சொசைட்டி உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். பட் உங்ககிட்ட இந்த கேரக்டர் டிட்டரன்ஸ், அதாவது இப்போ நான் யோசிக்கிறேன், இவன் யோசிக்கிறான், இவன் கிட்ட விளையாடுனா நம்ம கதை முடிஞ்சு போச்சு, நம்ம அவனை எவ்வளோ டேமேஜ் பண்றோமோ அதை விட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா டேமேஜ் நம்மளை பண்ணிடுவான் அப்படின்ற பயம் இவங்க மைண்டுக்குள்ள இருந்துச்சுன்னா இவங்க கிட்டே வர மாட்டான். லாஜிக் புரியுதுல? நீங்க நல்லவங்களா இருக்கிறதுனால மட்டும் இந்த சொசைட்டி டிஸ்டர்ப் பண்ணாம இருக்காது. உங்ககிட்ட இந்த பவர் இருக்கணும், டிட்டரன்ஸ் பவர். உங்களை பத்தி யோசிச்சாலே அவங்க கிட்டே போகக்கூடாது, போயிட்டா நம்ம காலி பண்றோம். அந்த ஒரு பயம் தான் உங்க லைஃபை முடிஞ்ச அளவுக்கு பீஸ்ஃபுல்லா வச்சு. கண்டிப்பா யாருக்கு தேவை? கேர்ள்ஸ்க்கு தேவையில்ல. எஸ், இப்போ இந்த பர்சனல் விஷயத்த ஒரு கண்ட்ரி லெவலில் யோசிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பக்கத்துல சைனா இருக்கு. சைனா வச்சுக்க வேணாம், எந்த கண்ட்ரி வச்சுக்கலாம். எந்த கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரி பார்க்கும்போது இல்ல வேணாம், அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், டிஸ்டர்ப் பண்ணா நம்மள காலி பண்றோம்னு யோசிக்கணும்னா, அந்த டிட்டரன்ஸ் மைண்டுக்குள்ள வரணும்னா வாட் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன்? இப்போ இருக்கிற ஒன்னே ஒன்று நியூக்ளியர் பவர் தாங்க. நியூக்ளியர் வார் ஹெட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிசைல் இருக்குல்ல, மிசைல்ன்றது அது ஒரு வந்து வண்டி மாதிரி. அந்த மிசைலுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கும்ல, அதனை வந்து அட்டாக் பண்ற அந்த புல்லட்டா இருக்கலாம். அந்த வார் ஹெட் வந்து அட்வான்ஸ்ட் எது? நியூக்ளியர் தானே. நியூக்ளியர் மிசைல், நியூக்ளியர் பாம். எந்த கண்ட்ரி கிட்ட நியூக்ளியர் பவர் இருக்கோ அந்த கண்ட்ரியை டச் பண்ண எவ்வளவு பெரிய கண்ட்ரி இருந்தாலும் விடுவாங்க. வாட் இஸ் ரீசன்? நாம ஈஸியா அவன் காலி பண்ணிடலாம், பட் காலி பண்ண அடுத்த செகண்ட் அவன் என்ன பண்ணுவான்? அவங்க கிட்ட இருக்கிற நியூக்ளியர் மிசைலை நம்ம மேல போட்டுருவோம், நம்மளே கண்டிப்பா அழிச்சிருவோம். பாயிண்ட் புரியுதுல? ஸோ எப்பொழுதுமே இந்த நியூக்ளியர் ஆர்சனலுக்கு ஒரு பவர் உண்டு. அப்போ எல்லா கண்ட்ரிஸ் கிட்டையும் ஒரு கண்ட்ரி வந்து கன்னு வாங்கலாம், மெஷின் வாங்கலாம், அது எல்லாமே சண்டை உருவாக்கும். பட் நம்ம உலகத்துக்குள்ள நியூக்ளியர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு எச்சரிக்கை வந்துருச்சு, சண்டைக்கு போகக்கூடாது, நியூக்ளியரை பயன்படுத்திடக்கூடாது, பயன்படுத்தினா முழுசா காலி. அப்போ நியூக்ளியர் பவர் வந்து நியூக்ளியர் ஆர்சனல் வார்ஹெட் வந்து எப்பொழுதும் ஒரு எக்ஸ்ட்ரீம் த்ரெட்டை உருவாக்கி இருக்கு. யார் சொல்றா? சிப்ரி பத்தி நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க, யூபிஎஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, பிலிம்ஸ்ல வந்திருக்கு. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், பீஸ் பத்தி ரிசர்ச் பண்றதான இன்ஸ்டியூட். இவங்களோட வேலை என்ன? வருஷம் இவங்களோட ரிசர்ச் பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்ல ஒவ்வொரு கண்ட்ரிலையும் மிலிட்டரி ஸ்பெண்டிங் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஆயுதங்கள் வாங்குறாங்க, யார்கிட்ட எவ்வளவு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கண்ட்ரி எவ்வளவு ஆர்ம்ஸ் இம்போர்ட் பண்றாங்க, எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, குளோபல் லெவல்ல செக்யூரிட்டி எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் பத்தி ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்ப வார பத்தி, டிஃபென்ஸை பத்தி நீங்க பேச போறீங்கன்னா சிப்ரியோட ரிப்போர்ட்டை பத்தி கோட் பண்ண பேச முடியாது. வருஷம் அவங்க என்ன பண்ணுவாங்க? டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி எப்படி இருக்கு, இந்தியாவில் எவ்வளவு நியூக்ளியர் ஹெட்ஸ் இருக்கு கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. இந்தியா எவ்வளவு செலவு பண்ணுது மிலிட்டரிக்கு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் ரிப்போர்ட் லாஸ்ட் இயர் வந்து இந்தியா கிட்ட இருந்த நியூக்ளியர் வார் ஹெட் 160 or 180 நினைக்கிறேன். அதுல இருந்து இந்த வருஷம் 190. இந்தியாவோட நியூக்ளியர் ஆர்சனல், அது அந்த மிசைல்ல இந்த நியூக்ளியர் வெப்பன் ஆட் பண்றோம்ல, 190 இருக்கு. ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணுங்களேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த வார்த்தை சர்ச் பண்ணி இமேஜ் பாருங்க. ஏன்னா மைண்ட்ல அப்பதான் உங்களுக்கு லாங் டேர்ம்ல யோசிக்க முடியும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் நியூக்ளியர் வார் ஹெட்னு போடுது. அந்த மிசைலோட ஷார்ப் எண்டிங் இருக்குல்ல, அதான் ஃபோட்டோ வரும். ஜப்பான்ல போட்டாங்களே நியூக்ளியர் பாம், அதாவது மிசைல் வழி அனுப்புற அந்த வார் ஹெட். ஃபர்ஸ்ட் 160 இருந்துச்சு, லாஸ்ட் இயர் 180 இருந்துச்சு, 190 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வாட் இஸ் டிக்ளரேஷன்? இந்தியா வேற தொட்டிங்கன்னா பயங்கரமான டேமேஜ் உங்களுக்கு ஆகும். ஏன்னா நியூக்ளியர் வெப்பனே இருக்கு, அதை போட்டா என்ன ஆயிடும்? கம்ப்ளீட் செயின்ல காலி பண்றோம்ல. எஸ், அண்ட் அகைன் இந்த பாயிண்ட் யார் சொல்றா? சிப்ரி சொல்றாங்க. இது கூடவே இந்தியாவோட நியூக்ளியர் வார் ஹெட் அதிகமாயிட்டு இருக்கு. பிளஸ் அதை எடுத்துட்டு போறது யாரு? இதான் வந்து நியூக்ளியர் பாம் வச்சுக்கலாம். அதை எடுத்துட்டு போறது யாரு? மிசைல் தானே பறந்து போகும். மிசைல் தானே வண்டி, வெஹிக்கிள் இல்ல, அது ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. அதை பத்தி சொல்றாங்க. இந்தியா இப்போ அதோட ஃபோக்கஸ் என்னன்னா லாங் ரேஞ்ச்
மிசைல் மீனிங் புரிஞ்சுல, ரொம்ப தூரம் டிராவல் பண்ற ஒரு வண்டி கொண்டு வரும். கரெக்டா? வார் ஹெட் இருக்கு. பட் அதை வந்து ஒரு ரொம்ப லாங் டிராவல் பண்ணி தூக்கி போட முடியலன்னா வேஸ்ட்ல. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? இந்தியாவுக்கு பக்கத்துல பாகிஸ்தான் இருக்கு. ஸோ பாகிஸ்தான்ல போடுறதுக்கு லாங் ரேஞ்ச் மிசைலே தேவை கிடையாது, ஈஸியா போட்டுடலாம். பட் இந்த பக்கம் யார் இருக்கா? சைனா இருக்கு. சைனாவோட முக்கியமான பிளேஸ்லாம் இந்தியாவை தள்ளி ரொம்ப தூரத்துல இருக்கு, ரொம்ப லாங்ல இருக்கு. அப்ப இந்தியாவில் வந்து ஒரு லாங் ரேஞ்ச் மிசைலை டெஸ்ட் பண்றோம்னா அது யாருக்கான டிட்டரன்ஸ்? சைனா எதிர்க்கு. அப்ப இந்தியா லாங் ரேஞ்ச் மிசைல் இம்ப்ரூவ் ஆக சைனாவோட எவ்வளவு லாங்ல எவ்வளவு தூரமா இருக்கிற பகுதியையும் அட்டாக் பண்ண முடியும். ஸோ லாங் ரேஞ்ச் மிசைல் மட்டும் அப்டேட் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் வாட் இஸ் தி டேக் அவே? நியூக்ளியர் வெப்பன் உலகத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். இந்த நியூக்ளியர் வெப்பன் வரதுக்கு முன்னாடிலாம் அடிக்கடி வார் நடக்கும், டக்குனு அடிச்சுப்பாங்க. பட் இப்போ ஒரு கண்ட்ரி வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு, சண்டைக்கு போலாம வேணாம், ஒரு தயக்கத்தை கொடுக்கு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா என்ன பண்ணுச்சு? மிசைல்ஸ் ஆரம்பிச்சா பாகிஸ்தானுக்குள்ள. ஸோ இந்தியா அட்டாக் பண்ண பிளேஸ் வந்து நியர்பை பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ் பக்கத்துல இருக்கிற சைட்ல அட்டாக் பண்ணிருக்கு. இன்னும் கொஞ்சம் தவறு இருந்தா பாகிஸ்தானோட நியூக்ளியர் சைட் மேல பட்டிருக்கும், பட் படல. பட் அவ்வளவு க்ளோஸ் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் கூட பாகிஸ்தான் என்ன பண்ணல? பாகிஸ்தான் ரீட்டாலியேட் பண்ணல. என்ன ரீசன்? இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னா ஒரு பெரிய பாதிப்பு. ஸோ ஒரு நியூக்ளியர் பேஸ் பண்ண ஒரு சைட் அட்டாக் பண்ணும்போது குளோபல் லெவல் என்ன ஆகுது? இஷ்யூ சென்சிட்டிவ் ஆகுது. அந்த ஸ்டேட் என்ன பண்ணுது? யோசிக்க வைக்குது. ஸோ இது எல்லாமே சிப்ரி கொடுத்த ஆனுவல் ரிப்போர்ட்ல இருக்கிற முக்கியமான பாயிண்ட். நேஷனல் நியூஸ்ல ஃப்ரண்ட் பேஜ்ல வந்த நியூஸ். அண்ட் தேர்ட் பாயிண்ட், இந்த குளோபல் லெவல் இந்த வேர்ல்டுல அதிகமா மிலிட்டரிக்கு ஸ்பெண்ட் பண்ற கண்ட்ரி லிஸ்ட்ல 5வது இடத்துல இந்தியா. ஃபர்ஸ்ட் யூஎஸ், செகண்ட் சைனா, தேர்ட் ரஷ்யா, ஃபோர்த் ஜெர்மனி, 5th பிளேஸ்ல இந்தியா. ஸோ மிலிட்டரி ஸ்பெண்டிங்ல 5th பிளேஸ். இது ஒரு பாயிண்ட். அண்ட் செகண்ட், அதிகமா மத்த கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்குற லிஸ்ட்ல, அதாவது குளோபல் ஆர்ம்ஸ் இம்போர்ட் பண்றதுல இந்த குளோபல் லெவல்ல செகண்ட் பிளேஸ்ல இந்தியா இருக்கு. அண்ட் லாஸ்ட் ஃபேக்ட், இது ஜெனரல் ஃபேக்ட், சிப்ரி அகைன் சொல்லியிருக்கு, ஒரு 9 கண்ட்ரீஸ்ல நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. நியூக்ளியர் ஆர்ம்டு ஸ்டேட்ஸ் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஎஸ், ரஷ்யா, யூகே, பிரான்ஸ், சைனா, இந்தியா, பாகிஸ்தான், நார்த் கொரியா, இஸ்ரேல். இந்த 9 கண்ட்ரிஸ் லிஸ்ட்டை கொடுத்துருக்கு. அண்ட் ஃபைனலா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இந்தியா கிட்ட 190 வார் ஹெட் இருக்கா, நியூக்ளியர் வார் ஹெட். சைனா கிட்ட 600 வார் ஹெட் இருக்கு. யாரோட ரிப்போர்ட்? சிப்ரியோட 2026 லேட்டஸ்ட் ஆனுவல் ரிப்போர்ட்.